அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம் கே. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம தமிழ்ல படிக்கக்கூடிய நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே நான் ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன இதில் மேக் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஜிஓசி அப்படிங்கிற அந்த கான்செப்ட். அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்தது. ஸோ அதனால அதோட கண்டினியூவேஷனா இந்த வீடியோ நான் ரெடி பண்றேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இதுவும் ஜிஓசியில வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்படின்னாவே நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். பட் அப்படி கிடையாது. ரொம்ப 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 ஈஸியான ஒரு கான்செப்ட். இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை எப்படிலாம் நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸ்ல கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இங்க. அந்த கொஸ்டின்ஸ் தான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த வீடியோ நீட் அண்ட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாம டிஆர்பி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஃபவுண்டேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? Question number 1. An organic molecule necessarily shows optical activity if it is. அதாவது எந்த ஆர்கானிக் மாலிகுல் ஆனது, அதாவது கரிம மூலக்கூறானது ஒளி சுழற்றும் தன்மையுடையது. இப்ப இந்த 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து ரொம்ப முக்கியம், ஒரு ஒளி சுழற்றும் தன்மையுடையதுக்கான பேசிக் ரீசன் என்ன அப்படிங்கிறதா இந்த கொஸ்டின். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இட் கண்டெய்ன்ஸ் அசிமெட்ரிக் கார்பன். அசிமெட்ரிக் கார்பன் என்ன மீனிங் அப்படின்னா கைரல் கார்பன் அப்படின்னு அர்த்தம். ஒரு காம்பவுண்ட்ல கைரல் கார்பன் இருந்தாவே அது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குமா அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இட் இஸ் நான் பிளேனார், ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன், நான் சூப்பர் இம்போசிபிள் ஆன் இட்ஸ் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மிரர் இமேஜ் வைக்கும் போது ஒன்னோட ஒண்ணு பொருந்தாம இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ரைட். அடுத்தது, சூப்பர் இம்போசிபிள் ஆன் இட்ஸ் மிரர் இமேஜ், ஒன்னோட ஒண்ணு பொருந்தணும். இந்த மிரர் இமேஜ் அதாவது ஆடிபிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அது ஒன்னோட ஒண்ணு பொருந்தணுமா அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டின். ஸோ அப்ப இந்த 4ல எது வந்து சரியான ஆப்ஷனா இருக்கும் அப்படிங்கிறத கொஸ்டின். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சார் இட் கண்டெய்ன்ஸ் அசிமெட்ரிக் கார்பன் தானே சார், அப்ப இது வந்து கைரல் கார்பன் இருக்கு, அப்ப இது ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. சரியா? சோ இப்போ இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுக்குறேன் பாருங்க. சோ இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த காம்பவுண்ட் வந்து டார்டாரிக் ஆசிட். இந்த டார்டாரிக் ஆசிட் ஆனது எத்தனை கைரல் சென்டர் இருக்கு அப்படின்னா, இங்க ஒரு கைரல் சென்டர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு கைரல் சென்டர் இருக்கு. பட் இந்த டார்டாரிக் ஆசிட் வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இப்போ ஒளி சுழற்றும் தன்மை அற்றது அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அதுல பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு அப்படிங்கறதுனால இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இப்போ கைரல் சென்டர் இருந்தா எப்போதுமே ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கணுமா, அவசியமா இருக்கணும், இப்படி கிடையாது அப்படிங்கிறது தான் பேசிக் திங். சரியா? இப்ப இந்த ஆப்ஷன் அடுத்தது, இட் இஸ் நான் பிளேனார். அப்ப பிளேனாரா இல்லாம இருந்தா எல்லா காம்பவுண்டும் ஆப்டிக்கலி ஆக்டிவா வருமா அப்படிங்கிறது கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சைக்ளோஹெக்சேன் எடுத்துக்கோங்களேன். நிறைய பேருக்கு தெரியும் சைக்ளோஹெக்சேன் என்ன ஃபார்ம்ல இருக்கும், சேர் ஃபார்ம்ல இருக்கும். இப்ப இந்த காம்பவுண்ட் பிளேனாரா இல்ல. இப்ப இந்த மாலிகுல் ஆப்டிக்கலி ஆக்டிவா அப்படின்னா எதுவும் கிடையாது. அப்ப பிளேனாரிட்டி அப்படிங்கிறது வந்து வச்சு நம்ம இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி சொல்ல முடியாது. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இட்ஸ் நான் சூப்பர் இம்போசிபிள் ஆன் இட்ஸ் மிரர் இமேஜஸ். இப்ப இதுதான் இங்க முக்கியமான ஒரு ரீசனா இருக்கும், ஒரு காம்பவுண்ட் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப இதே ஒரு டார்டாரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த இடத்துல இந்த மாலிகுல்ல இங்க ஹைட்ரஜன் ரைட் சைட்ல இருக்கு, இங்க ஹைட்ரஜன் லெஃப்ட் சைட்ல, OH ரைட் சைட்ல நான் வரையறேன். இப்ப இந்த மாலிகுல நான் ஒரு மிரர் பக்கத்துல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி மிரர் பக்கத்துல வச்சோம்னா இந்த இடத்துல ரைட் சைட்ல உள்ள எல்லாமே எங்க போயிடும், லெஃப்ட் சைடுக்கு போயிடும். மிரர்ல லெஃப்ட் சைட்ல உள்ள எல்லாமே ரைட் சைடுக்கு போயிடும். இப்ப இங்க ரைட் சைட்ல உள்ள ஹைட்ரஜன் இங்க லெஃப்ட் சைடு வந்துட்டு, லெஃப்ட் சைட்ல உள்ள இந்த OH வந்து இங்க ரைட் சைட்ல டிராப் பண்றேன். அதே மாதிரி இங்க லெஃப்ட் சைட்ல OH, ரைட் சைட்ல ஹைட்ரஜன். மேல அதே தான் இருக்கும், மாறாது. மேலையும் கீழையும் அதே தான் இருக்கும். சரியா? இப்போ இவங்க 2 பேரும் என்னன்னு சொல்றாங்கன்னா, இதுதான் மிரர் இமேஜஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த மிரர் இமேஜ் எடுத்து இந்த காம்பவுண்ட் அப்படியே எடுத்து இங்க அப்படியே மேட்ச் பண்ணுங்க. மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாமா? இப்ப இந்த இடத்துல லெஃப்ட்ல என்ன இருக்கு, OH, ஆனா இங்க ஹைட்ரஜன் இருக்கு. அதே மாதிரி இங்க ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்கு, ஆனா இந்த இடத்துல OH இருக்கு. அதே மாதிரி இங்க OH, இந்த இடத்துல ஹைட்ரஜன். அண்ட் இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல யார் இருக்காங்கன்னா ஹைட்ரஜன், இந்த இடத்துல OH. இப்ப இது ஒன்னோட ஒண்ணு பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. இப்போ இந்த நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் இருந்தாதான் ஒரு காம்பவுண்ட் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் அல்லது ஒளி சுழற்றும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா இதுதான், இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ the question right answer option C.
நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Question number 2. How many chiral stereoisomers can be drawn for 2-bromo-3-chlorobutane? இதான் அந்த காம்பவுண்ட். இதுதான் IUPAC நேம் கொடுக்கறதுக்கு நம்பரிங் இங்க தான் கொடுக்கணும். 1 2 3 4. அதாவது 2-bromo-3-chlorobutane. இப்ப இந்த மாலிகுல்ல எத்தனை ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இதான் நம்ம கொஸ்டின். இப்ப இதுக்கான ஃபார்முலா ஒண்ணு இருக்கு. அந்த ஃபார்முலா நான் சொல்லித்தரேன். The number of stereoisomers கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பெஸ்ட் ஃபார்முலா சார் அப்படின்னா 2n. வேற என்னங்கிறது என்ன அப்படின்னா இதுல எத்தனை கைரல் சென்டர் இருக்கு, எத்தனை ஸ்டீரியோ சென்டர் அல்லது கைரல் சென்டர் இருக்குங்கிறது இங்க கொஸ்டின். இப்ப இந்த ரெண்டாவது கார்பன்ல பாத்தீங்கன்னா இந்த கார்பன் சுத்தி 4 டிஃபரெண்ட் குரூப் இருக்கும், அதனால இது ஒரு கைரல் சென்டர். அதே மாதிரி மூணாவது கார்பன் பாத்தீங்கன்னா இந்த கார்பன் சுத்தி 4 டிஃபரெண்ட் குரூப் இருக்கும், இது ஒரு கைரல் சென்டர். இப்ப இந்த மாலிகுல்ல 2 கைரல் சென்டர் அதாவது ஸ்டீரியோ சென்டர் இருக்கு. இந்த இதை வேல்யூவை இந்த ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. 2/2 என்ன வரும்? 2/2 4 ஐசோமர்ஸ் வரும். அப்ப ரைட் ஆன்சர் என்ன சார் அப்படின்னா 4 ஐசோமர், ஆப்ஷன் ஏ. சரி, இந்த 4 ஐசோமர் என்னென்ன அப்படிங்கறத இங்க கொஸ்டின். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாலிகுல்ல ஹைட்ரஜன் 2 பேர் ஹைட்ரஜன் லெஃப்ட் சைட்ல வரைஞ்சிருக்கேன், ரைட் சைட்ல குளோரினும் புரோமினும் டிரா பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்ல புரோமினை ஹைட்ரஜனை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கேயும் இங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கேன், எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இன்னொரு ஆப்ஷன் என்ன சார் அப்படின்னா குளோரினையும் ஹைட்ரஜனையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஃபைனலா என்ன பண்றோம் அப்படின்னா 2 பேரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க, இங்க இருந்து அங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்ப மொத்தம் உங்களுக்கு 4 ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த 4மே ஆப்டிகலி ஆக்டிவ் அப்படிங்கிறதுனால 4 ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஆல்கின் which exhibits geometrical isomerism. geometrical isomerism அப்படின்னா அது வந்து அமைப்பு மாற்றியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் எப்ப geometrical isomerism கொடுக்க முடியும் அப்படிங்கறத பேசிக் திங் அது மேல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இதான் ஒரு அல்கின், ஜெனரலா ஒரு அல்கின் அல்லது சைக்ளோஹெக்சேன் அதாவது சைக்ளோ அல்கேன்ல தான் இந்த geometrical isomerism வர முடியும். இப்போ ஒரு அல்கின்ல எப்படி உங்களுக்கு geometrical isomerism வரும் அப்படின்னா அல்கின்ல உள்ள ஒரு கார்பன்ல 2 குரூப் இருக்கு இல்லையா, அந்த 2 குரூப்புமே வேற குரூப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த கார்பன்ல உள்ள இந்த 2 குரூப்புமே எப்படி இருக்கணும்னா வேற குரூப்பா இருக்கணும். அப்பதான் இது வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் கொடுக்க முடியும். ரைட்டா? ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் என்னென்ன வரலாம்? அல்கீன்ல சிஸ்ட்ரான்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அல்லதுன்னா EZ நாமென்க்ளேச்சர். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் ஐசோமெரிசம் தான் இதுல வர முடியும். இப்போ என்ன சார் பேசிக் கண்டிஷன்னா ஒரு கார்பன்ல உள்ள 2 குரூப்புமே வேறையா இருந்தாதான் அதுல ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் கொடுக்க முடியும். இப்ப இங்க பாருங்களேன், இந்த மாலிகுல்ல இங்க எனக்கு ஒரு கார்பன்ல சேம் குரூப் இருக்கு B and B. இப்ப ரெண்டுமே சேம் குரூப்பா இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம சிஸ்ட்ரான்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த பாருங்க ரெண்டாவதுல இந்த கார்பன்ல ரெண்டுமே சேம் ஆட்டம் அல்லது குரூப் இருக்கு. அப்ப இந்த மாலிகுல்ல உங்களால என்ன சொல்ல முடியாதுன்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் சொல்ல முடியாது. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும், சரியா? அதே மாதிரி இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்ல என்னென்ன டைப் இருக்கு அப்படிங்கறத இங்கேயே சொல்லிடுறேன். இந்த மாலிகுல்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 செட் ஆஃப் குரூப் தான் இருக்கு, அதாவது A B தான் இருக்கு. அப்ப 2 செட்ஸ் ஆஃப் குரூப் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன நாமென்க்ளேச்சர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சிஸ் டிரான்ஸ் நாமென்க்ளேச்சர் தான் யூஸ் பண்ண முடியும். எப்ப சிஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா 2 குரூப்பும் இந்த 2 சேம் சைட்ல இருந்தா சிஸ், இதே இவங்க 2 குரூப்பும் ஆப்போசிட் சைட்ல இருந்தா இதை டிரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதே ஒரு அல்கீன்ல 3 செட் ஆஃப் குரூப்ஸ் இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுல 3 செட் ஆஃப் குரூப் இருக்கு, இல்லைன்னா 4 செட் ஆஃப் குரூப் இருந்தது அப்படின்னா இப்ப இந்த ரைட் சைட்ல உள்ள அல்கீன்ல பாருங்க மொத்தமே 4 டிஃபரெண்ட் குரூப் இருக்கும். இப்ப 3 செட் ஆஃப் குரூப் இருந்தது அப்படின்னா யூ மஸ்ட் யூஸ் EZ நாமென்க்ளேச்சர். சோ இங்க E அல்லது Z இருக்கலாம், அதே மாதிரி இங்கே E அல்லது Z இருக்கும். சோ அப்ப இந்த EZ நாமென்க்ளேச்சர் எப்ப சொல்ல முடியும்னா 3 அல்லது 4 செட் ஆஃப் குரூப் ஒரு அல்கீன்ல இருந்தா சொல்லலாம். சிஸ்ட்ரான்ஸ் எப்ப சொல்லணும்னா இந்த அல்கீன்ல 2 செட் ஆஃப் குரூப்ஸ் இருந்தது இது நம்ம சிஸ்ட்ரான்ஸ் அப்படிங்கிற அந்த பேர் யூஸ் பண்ணலாம். சரி, இது ஃபவுண்டேஷன். இப்ப இங்க வாங்க, இந்த 4 காம்பவுண்ட்ல எது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் கொடுக்கும் அப்படிங்கிறதா கொஸ்டின். இந்த 4 காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் இங்க நான் கொடுக்குறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் என்ன அப்படின்னா 2-மெத்தில் ப்ரோபீன். இப்ப இந்த கார்பன்ல பாத்தீங்கன்னா இந்த அல்கீன் கார்பன்ல ஒரே கார்பன்ல 2மே சேம் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. இதுல என்ன கிடையாது? சிஸ்ட்ரான்ஸ் நாமென்க்ளேச்சர் அப்படிங்கிறது கிடையாது. ரைட், இங்க பாருங்க கீழே உள்ள எக்ஸாம்பிள் பாருங்க, தட் இஸ் ஆப்ஷன் C 2-methyl-2-butene. இப்ப இந்த ஒரே கார்பன்ல 2மே சேம் குரூப்பா இருக்கு, அப்ப நம்ம இதுல சிஸ்ட்ரான்ஸ் நாமென்க்ளேச்சர் சொல்ல முடியாது.
4th ஆப்ஷன் பாருங்க, புரோபீன். புரோபீன்ல இந்த ஒரு கார்பன்ல எனக்கு ரெண்டுமே சேம் ஆட்டம் இருக்கு. அப்ப நம்ம இங்கே சிஸ் டிரான்ஸ் நமக்கு வச்சு சொல்ல முடியாது. ஆனா இந்த ஆப்ஷன் பி பாருங்க, 2 பியூட்டின். இதான் 2 பியூட்டின். இந்த 2 பியூட்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு கார்பன்ல இங்க ஹைட்ரஜன்ங்கிற ஒரு ஆட்டம் இருக்கு, மெத்தில்ங்கிற ஒரு குரூப் இருக்கு. அப்ப ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆட்டம் ஒரு குரூப் இருக்கு. அதே மாதிரி இந்த சைட்ல உள்ள கார்பன்லயும் 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம் அல்லது குரூப் இருக்கு. அப்ப இது மட்டும்தான் என்ன கொடுக்க முடியும், சிஸ் டிரான்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் கொடுக்க முடியும். சோ அப்ப ரைட் ஆன்சர் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா அப்படி ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 4. அரேஞ்ச் த ப்ரியாரிட்டி ஆஃப் சிஐபி. சிஐபி ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா கான் இன்கோல்டு ப்ரிலாக்ஸ் ரூல். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆர்எஸ் நாமன்கிளேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை டிக்ரீசிங் ஆர்டர்ல கண்டுபிடிங்க. இதான் இங்க கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிஐபி ரூல் கண்டுபிடிக்கும் போது நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டம் தான் நீங்க பார்க்கணும். இந்த கைரல் கார்பனோட அட்டாச் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆட்டம் தான் பார்க்கணும். இதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இங்க ஆக்சிஜன் ஆட்டம், இங்க கார்பன் கார்பன் கார்பன். இப்ப இவங்கள யாருக்கு அதிகமா அட்டாமிக் மாஸ் உள்ளதோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சரியா? அட்டாமிக் மாஸ் சொல்லலாம், அட்டாமிக் நம்பர் சொல்லலாம், ரெண்டு ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் வரும். அந்த ஐசோடோப்ல மட்டும் நீங்க மேண்டேட்டரி அட்டாமிக் மாஸ் எடுத்துக்கணும். மற்றதெல்லாம் நீங்க ஈவன் அட்டாமிக் நம்பர் வச்சே நீங்க சொல்லலாம். இப்ப இந்த மொத்த ஆக்சிஜன் அண்ட் கார்பன் ரெண்டு தான் இருக்கு. இதுல யார் அதிக அட்டாமிக் நம்பர் வரணும்? ஆக்சிஜன். இப்போ ஆக்சிஜனுக்கு தான் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு வருது அப்படின்னா ஆக்சிஜன். ரெண்டாவது ப்ரியாரிட்டிக்கு போவோம். அடுத்து என்ன சார் இருக்குன்னா சி டபுள் பாண்டோ OH கார்பாக்சிலிக் ஆசிட். அடுத்து என்னங்க சார் அப்படின்னா சி இந்த இடத்துல OH ஹைட்ரஜன் CH3 ஒரு செகண்டரி ஆல்கஹால் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல சி OH ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, CS2OH. சரியா? இப்ப இந்த மூணு பேர்ல யாருக்கு அதிக ப்ரியாரிட்டி யாருக்கு கம்மியான ப்ரியாரிட்டி அப்படிங்கறது பார்க்கணும். இப்ப இங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஃபர்ஸ்ட் ஆட்டம் எல்லாமே சேம் அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆட்டம் பாருங்க. இங்கேயும் நெக்ஸ்ட் ஆட்டம் என்னது? எல்லாமே ஆக்சிஜன் தான். ஆனா ரெண்டுமே சேமா இருக்கு. ரெண்டு ஆட்டமே சேமா இருந்ததுன்னா டபுள் பாண்ட் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல எனக்கு டபுள் பாண்ட் ஓ இருக்கு, இதெல்லாம் சிங்கிள் பாண்ட் ஓ இருக்கு. டபுள் பாண்ட் உள்ள COOHக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் சார் இங்கே எனக்கு COH தான் இருக்கு, இங்கேயும் COH தான் இருக்கு அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட் ஆட்டம் வேற எதுவும் இருக்கான்னு பாருங்க. இங்க நெக்ஸ்ட் ஆட்டம் இந்த இடத்துல என்ன இருக்கு? நமக்கு கார்பன் ஆட்டம் இருக்கு, ஆனா இந்த இடத்துல ஹைட்ரஜன் தான் இருக்கு. இப்ப யாருக்கு அதிக அட்டாமிக் நம்பர்? கார்பனுக்கா ஹைட்ரஜனுக்கா? கார்பன் தான். அப்ப கார்பன் உள்ள இந்த CH3க்கு நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி அண்ட் தென் இதுக்கு லாஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்ப இதுல ஆர்டர் வைஸ் எழுதுனீங்கன்னா 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, தென் 4. இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 5. கான்ஃபிகரேஷன் ஆஃப் த காம்பவுண்ட். ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க, இதுக்கு RS கான்ஃபிகரேஷனா இல்ல EZ கண்டுபிடிக்கும். நான் இப்பதான் சொன்னேன் EZ எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அல்கீன்ல ஜாமெட்ரி கண்டுபிடிக்கிறது தான் EZ நாமன்கிளேச்சர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கைரல் சென்டர் உள்ள மாலிகுலுக்கு கான்ஃபிகரேஷன் சொல்லணும் அப்படின்னா இந்த RS கான்ஃபிகரேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? இந்த RS கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்ட்ரக்சரை திரும்ப அப்படியே டிரா பண்ணிருக்கேன். இந்த கைரல் சென்டர்ல அட்டாச் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆட்டம் மட்டும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இங்க குளோரின், ஹைட்ரஜன், புரோமின் அண்ட் கார்பன். மொத்தம் 4 ஆட்டம் இருக்கு. இந்த 4 ஆட்டத்துல யாருக்கு அதிக அட்டாமிக் நம்பர் வருங்கிறத பாருங்க. தட் இஸ் புரோமின் கெட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இதுக்கு தான் அதிக அட்டாமிக் நம்பர். அதுக்கப்புறம் யாரு? குளோரின், நெக்ஸ்ட் கார்பன், அடுத்தது ஹைட்ரஜன். சரியா? இப்ப இந்த லாஸ்ட் ப்ரியாரிட்டி ஆட்டம் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1, 2, 3 அப்படிங்கிற இந்த ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோம்ல, இந்த 1, 2, 3ங்கிற நம்பர் என்ன டைரக்ஷன்ல அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. இது ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருந்தா என்ன கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும்னா ஆர் கான்ஃபிகரேஷன். இங்க லீஸ்ட் ப்ரியாரிட்டி ஆட்டம் எப்போதுமே பேக் சைட்ல தான் இருக்கணும். அதாவது பேக் சைட்னா என்ன அர்த்தம்? டாஷ் லைன்ல இருக்கணும். ஓகேவா? ஃப்ரண்ட் சைடுனா என்ன அர்த்தம்னா இந்த போல்டு லைன் கொடுக்கணும். சரியா? இது தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி லைன் போட்டோம்னா இது எப்படி இருக்கு? டேஷ் லைன் சொல்லுவோம். இது பேக் சைட்ல இருக்கு. வேறஸ் இப்படி கொடுத்திருந்தீங்க அப்படின்னா இது வந்து போல்ட் லைன். இது எப்படி இருக்கு? ஃப்ரண்ட் சைட்ல இருக்கு. சரியா? அப்ப லீஸ்ட் ப்ரியாரிட்டி ஆட்டம் எப்போதுமே பேக் சைட்ல இருக்கணும். இருந்து இந்த 1, 2, 3 கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருந்தா 6, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருந்தா எஸ். சப்போஸ் லீஸ்ட் ப்ரியாரிட்டி ஆட்டம் ஹைட்ரஜன் ஆனது ஃப்ரண்ட் சைட்ல இருக்கு அப்படின்னா என்ன கான்ஃபிகரேஷன் வருதோ, இந்த லீஸ்ட் ப்ரியாரிட்டி ஆட்டம் ஃப்ரண்ட் சைட்ல இருக்குன்னா என்ன கான்ஃபிகரேஷன் வருதோ அதுக்கு ஆப்போசிட் கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல R வந்தா இதை அடிச்சுட்டு எஸ்ங்கிற கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும். இதான் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப பேசிக் திங். இப்ப இந்த கொஸ்டினுக்கு ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆர் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 6. The absolute configuration
ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் இஸ். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க, இதுக்கு ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாலிகுல நான் 2 டைம் வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல நம்பர் இந்த கார்பன், அதாவது செகண்ட் கார்பனோட ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிப்போம். இங்க நமக்கு இந்த தேர்ட் காம்பவுண்டோட ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிப்போம். ஃபைனல் ஆன்சரை இங்க கம்பைன் பண்ணி எழுதுவோம். சரியா? நான் 2 டைம் எழுதிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான், இந்த ப்ரியாரிட்டி ஆர்டர் எதை வச்சு கொடுக்கணும்னா, கைரல் சென்டரோட டைரக்டா அட்டாச் இருக்கக்கூடிய ஆட்டம் தான் நீங்க பார்க்கணும். இதை வச்சுதான் நீங்க ப்ரியாரிட்டி ஆர்டர் கொடுக்கணும். இப்ப இங்க ஃபர்ஸ்ட் ஆட்டம் எதுக்கு, என்னென்ன ஆட்டம் இருக்குன்னா, ஆக்சிஜன், கார்பன், கார்பன், ஹைட்ரஜன். இதுல யாருக்கு அதிக அட்டாமிக் நம்பர் வரும்? ஆக்சிஜன். இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு நம்பர் 1. ரெண்டாவது, சார் இங்கேயும் கார்பன் இங்கேயும் கார்பன் அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட் ஆட்டம் பாருங்க. இங்க எனக்கு ஆக்சிஜன், இங்க எனக்கு குளோரின் இருக்கு. குளோரினுக்கு அதிக அட்டாமிக் நம்பர் வருமா, ஆக்சிஜனுக்கு நம்பர் வருமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ குளோரினுக்கு தான் வரும். இப்போ இங்க நம்பர் 2. அடுத்தது ஆக்சிஜன், கார்பன் வித் ஆக்சிஜன். 4வது ஹைட்ரஜன். இப்போ 1 2 3 என்ன டைரக்ஷன் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷன் அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ என்ன வரும்னா, ஆர் கான்ஃபிகரேஷன் வரணும். ஆனா நம்ம ஏற்கனவே இங்க சொன்னோம் இல்லையா, போன ஸ்லைட்ல சொன்னோம் இல்லையா, இந்த லீஸ்ட் ப்ரியாரிட்டி ஆட்டம் எப்படி பேக் சைட்ல இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இது வந்து ஃபிளைங் வெட்ஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே ஃபிஷர் மாடல் இருந்தது, ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் இருந்ததுன்னா, லீஸ்ட் ப்ரியாரிட்டி ஆட்டம் அல்லது குரூப் எப்போதுமே வெர்டிக்கல் லைன்ல இருக்கும். இதர் இங்க இருக்கலாம் அல்லது இங்க இருக்கலாம். இப்படி இருந்தா நீங்க ஒன்னும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே டைரக்டா ஆன்சர் பண்ணிடலாம். சப்போஸ் லீஸ்ட் ப்ரியாரிட்டி ஆட்டம் இங்க இருந்து அல்லது இந்த பக்கம் ஹரிசாண்டல் லைன்ல இருந்தா, இங்க என்ன கான்ஃபிகரேஷன் வருதோ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இதுக்கு ஆப்போசிட் கான்ஃபிகரேஷன் எழுதணும். ஸோ இப்போ இங்க 1 2 3 பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்கு, கான்ஃபிகரேஷன் ஆர் வரணும். ஆனால் இந்த லீஸ்ட் ப்ரியாரிட்டி ஹைட்ரஜன் ஆட்டம் எங்க இருக்கு? ஹரிசாண்டல் லைன்ல இருக்கு, வெர்டிக்கல் லைன்ல இல்லை. இப்படிதான் இருக்கணும். இப்படி இருந்தா ஹரிசாண்டல் லைன்ல இருந்தா நீங்க கான்ஃபிகரேஷன் மாத்திக்கணும். இப்ப இந்த ஆர் கான்ஃபிகரேஷன் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு என்ன எழுதணும்? இங்க எஸ். இப்ப இங்க 2s. ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர். இப்ப ரெண்டாவது கைரல் சென்டர் இங்க சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வேலை என்ன? இந்த கைரல் சென்டர்ல அட்டாச் இருக்கக்கூடிய இந்த ஆட்டத்தை, ஃபர்ஸ்ட் ஆட்டத்தை மட்டும் தான் மார்க் பண்ணிக்கணும். இதுல யாருக்கு அதிக அட்டாமிக் நம்பர் வரும் அப்படின்னா குளோரின். ரெண்டாவது, இங்கேயும் கார்பன் இங்கேயும் கார்பன். பட் இந்த மேல உள்ள கார்பன் ஆக்சிஜனோட கனெக்ட் இருக்கனால இங்க 2, இங்க 3, இங்க 4. 1 2 3 என்ன டைரக்ஷன் அரேஞ்ச் ஆயிருக்கு? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆன்டி கிளாக் வைஸ்னா எஸ் கான்ஃபிகரேஷன். இந்த லீஸ்ட் ப்ரியாரிட்டி ஹைட்ரஜன் ஆட்டம் எங்க இருக்கு? ஹரிசாண்டல் லைன்ல இருக்கிறதுனால இதை அடிச்சுட்டு இதுக்கான ஆப்போசிட் கான்ஃபிகரேஷன் எழுதணும். அது என்னது? ஆர். அப்ப இங்க 3r இஸ் ரைட் ஆன்சர். அப்ப 2s 3r, 2s 3r is ரைட் ஆன்சர். இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 7. The number of possible enantiomer gas that can be produced during monochlorination of 2-methyl-butane. அதாவது 2-methyl-butane எடுத்து மோனோக்ளோரினேஷன் பண்றோம். அதுல எதெல்லாம் ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கும் கண்டுபிடிக்கணும். அதுல எத்தனை எனான்சியமர் வரும் அப்படிங்கிறத சொல்லணும். இதான் இங்க கொஸ்டின். சரியா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அந்த 2-methyl-butane எழுதியிருக்கேன். இதான் அதோட ஸ்ட்ரக்சர். இப்ப இந்த இதுல எத்தனை டைப் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கு இல்லையா, CH. இந்த CHோட ரெண்டுமே சேம் மெத்தில் குரூப் இருக்கிறதுனால இது ரெண்டுமே ஒரே கலர் நான் கொடுத்திருக்கேன். அப்ப இது வந்து ஒரு செட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இந்த ப்ரௌன் கலர்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் செகண்ட் செட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இந்த கிரீன் கலர்ல கொடுத்தது தேர்ட் செட். இந்த பிங்க் கலர்ல கொடுத்தது வந்து ஃபோர்த் செட். மொத்தம் இங்க எத்தனை செட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு அப்படின்னா 4 செட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இப்ப இந்த மாலிகுல் எடுத்து நான் குளோரினேஷன் பண்றப்போ, அதாவது ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு குளோரின் இன்ட்ரடியூஸ் பண்ணும். இப்ப எனக்கு எத்தனை குளோரினேட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா 4 குளோரினேட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும். இங்க பாருங்க, இப்ப இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணதுனால எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடைச்சது, இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணதுனால இந்த ப்ராடக்ட் கிடைச்சது, இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்றேன் இந்த ப்ராடக்ட் கிடைச்சது, இதை ரிமூவ் பண்றேன் இந்த ப்ராடக்ட் கிடைச்சது. சரியா? மொத்தம் 4 ப்ராடக்ட். இந்த 4 ப்ராடக்ட்ங்கிறது இங்க கொஸ்டின்ல இந்த 4ல எதெல்லாம் ஆப்டிகலி ஆக்டிவா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் மாலிகுல்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு கைரல் சென்டர் இருக்கு. இந்த கார்பன் சுத்தி 4 டிஃபரெண்ட் குரூப் இருக்கு. அப்ப இது ஆப்டிகலி ஆக்டிவ். செகண்ட் மாலிகுல்ல ரெண்டுமே சேம் குரூப் இருக்கு, ஆப்டிகலி இன்ஆக்டிவ். தேர்ட் மாலிகுல் இந்த இடத்துல ஒரு கைரல் சென்டர் இருக்கு, 4 டிஃபரெண்ட் குரூப் இருக்கு. இப்ப இது ஆப்டிகலி ஆக்டிவ். ஒளி சுழற்றும் தன்மையுடையது. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இங்க எதுலையுமே இந்த மாதிரி கைரல் சென்டர் எல்லாம் ஆப்டிகலி இன்ஆக்டிவ். இப்ப ஒரு காம்பவுண்ட் ஆப்டிகலி ஆக்டிவ்னா அதுல 2 பாசிபிள் கான்ஃபிகரேஷன் உண்டு. ஒன்னு என்ன, ஒரு கைரல் சென்டர் இருந்தா ஒன்னு என்னவா இருக்கலாம், ஆர் இருக்கலாம், இன்னொன்னு எஸ் இருக்கலாம் இல்லையா? சோ அப்ப இந்த 2 ஸ்ட்ரக்சரையும் நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சிம்பிளா டிரா பண்றேன். இப்ப இந்த இடத்துல எனக்கு CH3 CH, இந்த ரைட் சைடு வந்து CH2 CH3, இங்க CH2 Cl.
ஒரு காம்பவுண்ட் ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கணும்னா நான் இப்பதான் சொல்லி கொடுத்தேன் என்ன இருக்கணும், மிரர் இமேஜ் வந்து நான் சூப்பர் இம்போசிபிளா இருக்கும். அப்ப இதுல ஒரு மிரர் வச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கணும். CH3 ஹைட்ரஜன், CH2 Cl, ரைட்டா? அப்ப இவங்க ரெண்டு பேரும் மிரர் இமேஜஸ் இந்த நான் சூப்பர் இம்போசிபிள் அப்படிங்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லிடுறோம்னா எனான்சியோமர்ஸ். எனான்சியோமர்ஸ் என்ன, மிரர் இமேஜா இருக்கணும், ஆனா ஒன்னோட ஒண்ணு பொருந்தாம இருக்கணும். அதான் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த காம்பவுண்டுக்கு நான் என்ன பண்றேன்னா, இது ஒரு கைரல் சென்டர் தானே, அப்ப இங்கே நான் ஒரு ரெண்டு காம்பவுண்டை நான் டிரா பண்ணலாம், அதாவது மிரர் இமேஜஸ் டிரா பண்ண முடியும். தட் இஸ் இங்க C ஹைட்ரஜன் Cl, இங்க CH3 இருக்கு. இப்ப நான் இங்க ஒரு மிரர் வைக்கிறேன் அப்படின்னா இதோட மிரர் இமேஜ் அப்படியே அந்த பக்கம் வரும். தட் இஸ் CH3 ரைட் சைட்ல இருக்கக்கூடிய CH3 இங்க லெஃப்ட் சைட்ல இருக்கு. இங்க ஹைட்ரஜன், இந்த இடத்துல குளோரின் ஆட்டம், இங்க CH3 அண்ட் CH3 இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் மிரர் இமேஜஸ் அந்த நான் சூப்பர் இம்போசிபிள். அதனால நம்ம என்னன்னு சொல்லிடுறோம், இதை ஒரு எனான்சியோமர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். சரிங்களா? இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல அப்படின்னா எனான்சியோமர் பேர்னு கேட்டிருக்காங்க. இப்ப எனான்சியோமர் பேர்னா இது ஒரு பேர், ஒரு பேர்னா ரெண்டு காம்பவுண்ட் இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு பேர், இது இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பேர். இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்கு நமக்கு, ரெண்டு பேர் இருக்கு. ஸோ ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 8. Which of the following compound will exhibit geometrical isomerism? இப்பதான் நம்ம சொல்லி கொடுத்தோம் geometrical isomerismனா ஒரு டபுள் பாண்ட்ல உள்ள கார்பன்ல ரெண்டு குரூப்பா வேற வேற குரூப்பா இருக்கும். ஸோ அந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த 4 ஸ்ட்ரக்சர் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் மாலிகுல் என்னன்னா 1 phenyl 2 butene. இந்த டபுள் பாண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, ஒரு ஃபினைல் CH2 அதாவது பென்சைல் குரூப் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை ஒரு சிலருக்கு புரியலன்னா இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இங்க CH2 PH ஃபினைல் குரூப் இருக்கு. அதே மாதிரி இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மெத்தில் குரூப், இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். இப்போ ஒரு கார்பன்ல உள்ள ரெண்டு குரூப்புமே வேற வேற. இப்போ இதுல என்ன கொடுக்க முடியும், ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், அதாவது சிஸ் டிரான்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமோ அல்லது EZ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமும் பாசிபிள். இப்போ இதுல உண்டு. ரெண்டாவது மாலிகுல்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கார்பன்ல ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. அப்ப இதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வராது. மூணாவது காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு டபுள் பாண்ட்லயே இந்த கார்பன்ல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, அதனால இங்கேயும் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வராது. நாலாவது காம்பவுண்ட்ல இந்த ஒரு டபுள் பாண்ட் கார்பன்லயே ரெண்டுமே சேம் ஃபினைல் குரூப் இருக்கு, அப்ப இங்கேயும் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வராது. இப்ப இங்க ரைட் ஆன்சர் என்னங்க அப்படின்னா தட் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 9. The correct statement about the compounds A, B, C, R அப்படிங்கிறது கொஸ்டின். இப்ப ஒரு 3 காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த 3 காம்பவுண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சரியா? ஆப்ஷன்ஸ் பாருங்க. A, B are identical, A, B are diastereomer, A, C are enantiomer, A, B are enantiomers அப்படிங்கிறது 4 ஆப்ஷன். இந்த 4 ஆப்ஷன்ஸ்க்குள்ளதான் நம்ம யோசிக்க முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் enantiomers என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. enantiomers என்ன ஆன்சர் பண்ணணும், mirror images, compounds are mirror images but not superimposable. ஒன்னோட ஒண்ணு பொருந்தாது அப்படின்னு அர்த்தம். டைஸ்டீரியம்னு என்ன அர்த்தம், அவங்க மிரர் இமேஜாவும் இருக்க முடியாது. நெய்தர் மிரர் இமேஜஸ் and not superimposable. மிரர் இமேஜாவும் இருக்க முடியாது, ஒன்னோட ஒன்னும் பொருந்தவும் செய்யாது. அதை டயஸ்டீரியம்னு சொல்லுவோம். ஐடென்டிக்கல்னா ரெண்டு ஒரே காம்பவுண்ட். இதான் பேசிக் திங். சரி, இப்ப இதுல இந்த மாலிகுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாலிகுல பாருங்களேன், இந்த இடத்துல COO CH3ங்கிற குரூப் மேல இருக்கு, இந்த COH அப்படிங்கிற இந்த குரூப் வந்து இங்க கீழே இருக்கு. ஆனா மத்த ரெண்டு காம்பவுண்ட்லயும் இந்த COHங்கிற குரூப் மேல இருக்கு, இந்த எஸ்டர் COO CH3ங்கிற எஸ்டர் குரூப் வந்து கீழே இருக்கு. சரியா? ஆனா இது அப்படியே கம்பேர் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்க ரெண்டு மாலிகுல நீங்க கம்பேர் பண்ணணும்னா இங்க என்ன குரூப் இருக்கோ அதே குரூப் தான் இங்க இருக்கணும், இங்க என்ன ஆட்டம் குரூப் இருக்கோ அதே தான் இங்க இருக்கணும், இங்கே அதே மாதிரிதான் இருக்கு. சரியா? அதனால இதை அப்படியே நீங்க கம்பேர் பண்ண முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே ஒரு 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க. அதாவது ஒரு பேப்பர்ல எழுதி அப்படியே தலையில திருப்பி பாருங்க.
அப்படி திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் சார். மேல என்ன வந்துடும், COH, கீழே என்ன போயிடும்னா COO CH3 அப்படிங்கிறது குரூப் போயிடும். இந்த இடத்துல OH, இங்க ஹைட்ரஜன். சரியா? இதுதான் காம்பவுண்ட் ஏ. இப்ப இந்த காம்பவுண்ட் ஏவை எடுத்து நீங்க ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ணணும். ஏன்னா ஆப்ஷன்ல எல்லாத்துலயும் பாருங்க காம்பவுண்ட் ஏ தான் கொடுத்துருக்காங்க. இந்த காம்பவுண்ட் ஏ வச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த காம்பவுண்ட் ஏவை யாரோட கம்பேர் பண்றேன், பியோட கம்பேர் பண்றேன். அப்ப இந்த பியோட ஸ்ட்ரக்சரை இங்க டிரா பண்றேன்னு பாருங்க. COOH, ஹைட்ரஜன், OH, COO CH, இது காம்பவுண்ட் பியோட ஸ்ட்ரக்சர். இப்ப காம்பவுண்ட் ஏக்கும் பிக்கும் பாருங்க, இப்படி ஒரு மிரர் வச்சேன்னா ஒன்னோட ஒண்ணு மிரர் இமேஜஸ் இருக்கான்னு பாருங்க. இந்த பக்கம் ரைட் சைட்ல உள்ள 2 ஹைட்ரஜன் லெஃப்ட் சைட்ல இருக்கு, லெஃப்ட் சைட்ல உள்ள 2 OH ரைட் சைட்ல போயிருது. இப்ப 2 பேர் மிரர் இமேஜஸ் அண்ட் ஒன்னோட ஒண்ணு பொருந்தாதும் கூட. இதை எடுத்து அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்க, ஒன்னோட ஒண்ணு பொருந்தாது. இப்ப இதை நான் சூப்பர்இம்போசிபிள் மிரர் இமேஜ்னால ஏ அண்ட் பி ஆர் என்ஹான்சியோமர்ஸ். சரி, இந்த ஆப்ஷன் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. எஸ் இருக்கு. எங்க அப்படின்னா ஆப்ஷன் டில இருக்கு. இதான் சரியான ஆன்சர். சரி, அப்போ ஒரு சிலருக்கு இன்னொரு சில கொஸ்டின் வரும், சார் எனக்கு சிஏ சேர்த்து கம்பேர் பண்ணி கொடுங்க, அவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பீங்க. அவங்களுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சியோட ஸ்ட்ரக்சர் அப்படியே நான் டிரா பண்றேன். இதான் சி. இப்ப ஏவையும் சிஏ நான் கம்பேர் பண்றேன். இந்த பக்கம் அப்படி மிரர் வச்சேன்னா இங்க எனக்கு ரைட் சைட்ல உள்ள இந்த 2 ஹைட்ரஜனும் இங்க லெஃப்ட் சைட்ல இருக்கணும். ஆனா அப்படி இல்லை, இங்க ஹைட்ரஜன் OH இருக்கு. இப்ப இதுல என்ன இல்ல அப்படின்னா தே ஆர் நெய்தர் மிரர் இமேஜஸ் அண்ட் நாட் சூப்பர் இம்போசிபிள். ஏ இடத்துல அப்படியே சியோட மேட்ச் பண்ணி பாருங்க, பொருந்தாது. அப்ப மிரர் இமேஜும் கிடையாது, நான் சூப்பர் இம்போசிபிள். அப்படிங்கறதுனால உங்களுக்கு என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா டயஸ்டீரியமர். இந்த ஆப்ஷன் இங்க இருக்கான்னு பாருங்க, ஏஎன்சிஆர் டயஸ்டீரியமர் அப்படின்னா இல்ல, ஏஎன்சிஆர் என்ஹான்சியோமர் தான் இருக்கு. அப்ப இதுல ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 10, which pair of geometrical isomerism, which is a pair of geometrical isomerism அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கே தெரியும். ஐசோமர்னா தமிழ்ல மாற்றியம் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோமர்னா என்ன, சேம் மாலிகுலர் ஃபார்முலா, அதாவது ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கணும், பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட், வெவ்வேறு வடிவமா இருக்கணும். அப்படிங்கறத மாற்றியம் அல்லது ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த மாலிகுல்ல ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாலிகுல்ல கார்பன், 2 புரோமின், ஒரு ஹைட்ரஜன், குளோரின் இருக்கு. இதோட இன்னொரு ஐசோமர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இப்ப இந்த மாலிகுல 2 புரோமின், ஒரு குளோரின், ஒரு ஹைட்ரஜன். அப்ப இவங்க 2 பேரும் என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா ஒரு ஐசோமர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 2வது மாலிகுல பாருங்க, ஒரு ஒரு மாலிகுல்ல புரோமின், மெத்தில், ஹைட்ரஜன், குளோரின் இருக்கு. அதே மாதிரி 4th மாலிகுல்ல பாத்தீங்கன்னா ஒரே மாலிகுல்ல புரோமின், மெத்தில், ஹைட்ரஜன், குளோரின் இருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இங்க கொஸ்டின் என்னன்னா, இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் யாரு கொடுப்பாங்க, அதான் இங்க விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எப்ப பாசிபிள் கிடையாது. ஒரே காம்பவுண்ட்ல, அந்த காம்பவுண்ட்ல உள்ள ஒரே கார்பன்ல ரெண்டுமே சேம் குரூப்பா இருந்ததுன்னா அங்க ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் வரும்னு சொல்லியிருக்கேன். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் மாலிகுல பாத்தீங்கன்னா இந்த ஒரே கார்பன்ல 2மே சேம் புரோமின் ஆட்டம் இருக்கு. அப்பனா இந்த மாலிகுல் என்ன வராது, ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் சொல்லவே முடியாது. அப்ப இந்த ஒண்ணு நாட் பாசிபிள்ங்கிறதுனால இதோட கூட சேர்ந்திருக்க இந்த 3யும் கிடையாது. ரைட், அதுல கொடுக்க முடியும், பட் ஒண்ணு இல்ல காம்பவுண்ட் 1ல ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் கொடுக்க முடியாதுல்ல, அதனால நீங்க அதை எடுத்துக்க கூடாது. இப்ப 2 and 4 பாருங்க. எஸ், 2 and 4ல பாத்தீங்கன்னா ஒரே கார்பன்ல 2மே வேற வேற குரூப், இங்கேயும் வேற வேற குரூப். அதே மாதிரி இங்கே எனக்கு வேற வேற குரூப், இங்கேயும் வேற வேற குரூப். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பாசிபிள். இப்ப இங்க 2 and 4 அதுல மட்டும்தான் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் நடக்கும். அது எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சி. 11th கொஸ்டின் போறேன். Which of the following pairs are enantiomers? இப்பதான் சொல்லி கொடுத்து enantiomersனா என்ன இருக்கணும், மிரர் இமேஜஸ், நான் சூப்பர் இம்போசிபிளா இருக்கணும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட இப்படி பக்கத்துல இந்த 2 காம்பவுண்டையும் வரைஞ்சிருக்கேன். ஆப்ஷன் ஏல உள்ள 2 காம்பவுண்டையும் திரும்பி டிரா பண்ணிருக்கேன். இந்த பக்கம் இப்படி மிரர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மிரர் வச்சீங்கன்னா இந்த இடத்துல ரைட் சைட்ல எனக்கு OH ஹைட்ரஜன் இருக்கு, இந்த அப்படியே லெஃப்ட் சைட்ல OH ஹைட்ரஜன் இருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜன் OH இருக்கு, அதே மாதிரி ரைட் சைட்ல அப்படியே ஹைட்ரஜன் OH இருக்கு. அப்ப லெஃப்ட்ல உள்ளது அப்படியே ரைட்டுக்கு போயிடுச்சு, ரைட்ல உள்ளது லெஃப்ட் போயிடுச்சு. அப்ப இவங்க 2 பேரும் என்ன ஆகும், மிரர் இமேஜஸ். சரி, இந்த காம்பவுண்ட் அப்படியே கையில எடுத்து அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்க. இங்க எனக்கு ஹைட்ரஜன், இந்த இடத்துல OH இருக்கு, இங்க OH இங்க ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இந்த மாலிகுல் ஒன்னோட ஒண்ணு பொருந்தல. அப்ப மிரர் இமேஜஸ் நான் சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னா என்னன்னு சொல்லிருந்தது, என்ஹான்சியோமர்ஸ்.
அதான் கொஸ்டின், அதான் ரைட் ஆன்சர் தான். மற்றதே சால்வ் பண்ணும், என்ன ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப இப்படி ஒரு மிரர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த லெஃப்ட் சைட்ல மாலிகுல்ல ரைட் சைடுல பாருங்க OH ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இதோட மிரர் இமேஜ்ல இங்க என்ன வரணும்? OH ஹைட்ரஜன் வரணும். ஆனா OH இருக்கு. அப்ப உங்க ரெண்டு பேருக்கும் மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அண்ட் ஒன்னோட ஒன்னும் பொருந்தாது. அதனால நம்ம இது என்னன்னு சொல்லிடுறோம்? டயஸ்டீரியோமர்ஸ். மூணாவது, இப்ப இங்கேயும் பாருங்க ஒரு மிரர் வச்சேன் அப்படின்னா ரைட் சைட்ல OH ஹைட்ரஜன் இருக்கு இந்த மாலிகுல். அது அப்படியே இங்க மிரர் இமேஜ் பார்க்கணும்னா இங்க OH ஹைட்ரஜன் லெஃப்ட் சைடு வரணும். ஆனா இங்க ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்ப இங்கேயும் மிரர் இமேஜஸே கிடையாது அண்ட் ஒன்னோட ஒன்னும் பொருந்தல. அப்ப இதை நம்ம டயஸ்டீரியோமர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், இங்கேயும் பாருங்க இந்த இடத்துலயும் மிரர் இமேஜ் ஒன்னோட ஒன்னு பொருந்தாது. அப்ப நெய்தர் மிரர் இமேஜ் நாட் சூப்பர் இம்போசிபிள். இந்த இடத்துல மேட்ச் பண்ணாலும் மேட்ச் ஆகாது. அப்ப இதே நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா டயஸ்டீரியோமர். இப்ப ரைட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Which of the following is a enantiomer structure அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாலிகுல் எப்படி சார் நான் enantiomer ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறது? நான் சொல்றேன், இப்ப இந்த மாலிகுல்ல இப்படி மிரர் வைக்கிறேன். இப்படி மிரர் வச்சேன்னா இதோட மிரர் இமேஜ் எனக்கு இப்படி வரணும். பாருங்க, இங்க மேல எனக்கு மெத்தில், சைட்ல மாலிகுலோட சைட்ல நான் வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இங்க எனக்கு எத்தில் வந்துடும். அதாவது ரைட் சைட்ல உள்ள இந்த எத்தில் குரூப் லெஃப்ட் சைட்ல போயிடும். லெஃப்ட் சைட்ல உள்ள இந்த ஹைட்ரஜனும் குளோரினும் அப்படியே அங்க ரைட் சைட்ல போயிடும். இந்த இடத்துல குளோரின், இங்க ஹைட்ரஜன். இதான் இதோட மிரர் இமேஜ். எதுக்கு சார் மிரர் இமேஜ் பார்க்கணும் அப்படின்னா எனான்சியோமர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எனான்சியோமர்னா என்ன? மிரர் இமேஜா இருக்கணும், நான் சூப்பர் இம்போசிபிளா இருக்கணும். தான் எனான்சியோமர். இப்ப இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து இந்த மிரர் இமேஜ் ஸ்ட்ரக்சரோட மேட்ச் ஆகுதோ அதான் நமக்கு ஆன்சர். சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மாலிகுல் எடுத்து பாக்குறப்போ இது ரெண்டும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தெரியும் பாருங்க. அதாவது கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின்ல உள்ள ஸ்ட்ரக்சரும் ஆப்ஷன் ஏ ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே சேம். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஐடென்டிக்கல். அது கிடையாது. சரியா? சரி, நெக்ஸ்ட் ஒன். இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேறையா இருக்கு. ஏன், என்ன சார் டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னா இங்க எனக்கு ஹைட்ரஜன் பேக் சைட்ல இருக்கு, இங்க ஹைட்ரஜன் பிளேன் மேலே இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்னா அந்த ஹைட்ரஜன் பேக் சைடு வர மாதிரி ரொட்டேட் பண்ணணும். இப்ப இது ஒரு ஜஸ்ட் அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணுங்களேன். இது அப்படியே நான் என்ன பண்றேன்னா இந்த மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அப்படியே ரொட்டேட் பண்ணுவேன். ஒரு அம்பர்லாவை எப்படியே ரொட்டேட் பண்ணுவோம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. மேல மெத்தில் குரூப். அப்ப இதை ரொட்டேட் பண்றப்ப என்ன ஆயிடும்னா இங்க உள்ள ஹைட்ரஜன் வந்து இந்த குளோரின் பக்கம் போயிடும். இந்த குளோரின் என்ன பண்ணும் அப்படின்னா எத்தில் பக்கம் வந்துடும். எத்தில் எங்க போயிடும் அப்படின்னா ஹைட்ரஜன் இந்த இடத்துக்கு போயிடும். அப்படியே கிளாக் வைஸ் அப்படியே நீங்க ரொட்டேட் பண்றீங்க. ரொட்டேட் பண்ணும்போது இங்க பாருங்க இந்த இடத்துல நமக்கு எத்தில் குரூப் வந்துடும். இங்க பேக் சைட்ல உள்ள இந்த குளோரின் ஆட்டமானது ரொட்டேட் பண்றப்ப எங்க வந்துருது? ஃப்ரண்ட் சைடுக்கு வந்துருது. இந்த பிளேன்ல உள்ள ஹைட்ரஜன் எங்க போயிடும் அப்படின்னா பேக் சைடுக்கு போயிடும். எஸ், கிளியரா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஒன்னா, இதைத்தான் நம்ம மிரர் இமேஜ் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இதோட எனான்சியோமர்ஸ் யாரு அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சார் ஆப்ஷன் டி ஏன் சார் வராது? இதை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதே நீங்க ரொட்டேட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே புரியும். நான் என்ன பண்றேன்னா இந்த ஸ்ட்ரக்சரை நான் இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இப்படி ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் பண்ணும்போது எத்தில் இங்க வரணும், இது இங்க போகணும், இது இங்க போகணும். சரியா? அப்படி இருக்க மாதிரி தான் நீங்க ரொட்டேட் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த இடத்துல எத்தில், இங்க ஃப்ரண்ட் சைட்ல யார் வந்துருவாங்க அப்படின்னா ஹைட்ரஜன், பேக் சைட்ல யார் போடுவாங்க அப்படின்னா குளோரின், இங்க நமக்கு CH3 அப்படிங்கிற இந்த மெத்தில் குரூப் வரும். சரியா? இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப அகைன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல RS கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இங்க இதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி எத்தில் குரூப், தேர்ட் ப்ரியாரிட்டி மெத்தில் குரூப், ஃபோர்த் ப்ரியாரிட்டி ஹைட்ரஜன். 1 2 3 என்ன டைரக்ஷன்ல இருக்கு? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா லீஸ்ட் ப்ரியாரிட்டி ஆட்டம் ஃப்ரண்ட் சைட்ல இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் லீஸ்ட் ப்ரியாரிட்டி ஆட்டம் எப்போதுமே பேக் சைட்ல தான் இருக்கணும். ஃப்ரண்ட் சைட்ல இருக்கிறதுனால R வரணும். அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு எஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இந்த கொடுத்திருக்க இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு RS கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிங்க. இது 1, இது 2, இது 3. எப்படி இருக்கு? 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. இப்ப லீஸ்ட் ப்ரியாரிட்டி ஆட்டம் பேக் சைட்ல தான் இருக்கு. ஸோ கான்ஃபிகரேஷன் எஸ். சரி, இப்ப நம்ம கண்டுபிடிச்சாலும் ஆப்ஷன் பி. அதுக்கான ஆன்சர் பாருங்க. இப்போ இது 1, இது 2, இது 3. 1 2 3 என்ன டைரக்ஷன்ல அரேஞ்ச் இருக்குன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்ப இங்க R கான்ஃபிகரேஷன் இருக்கு. ரைட்டா? இப்ப எனான்சியோமர்னா ஒரு காம்பவுண்டுக்கு எஸ் கான்ஃபிகரேஷனா இதோட மிரர் இமேஜுக்கு என்ன வரும்னா ஆப்போசிட் கான்ஃபிகரேஷன் R கான்ஃபிகரேஷன் வரணும். வந்தாதான் எனான்சியோமர். ஆனா இங்க இதே எஸ் கான்ஃபிகரேஷன் தான் வருது.
அப்ப இந்த காம்பவுண்டும் இந்த டி ஆப்ஷன் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஐடென்டிக்கல், சேம் அர்த்தம். ரைட்டா? ரெண்டுமே சேம் கான்ஃபிகரேஷன் தான் ஐடென்டிக்கல் அர்த்தம். ஆப்போசிட் கான்ஃபிகரேஷன் வந்ததுன்னா எனான்ஷியம்னு அர்த்தம். டயஸ்டீரியமர்னா எந்த விதமான கான்ஃபிகரேஷனுமே மேட்ச் ஆகாது. இது ஒண்ணுன்னா சம்பந்தமே இல்லாம அங்க வேற ஒரு கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து டயஸ்டீரியமர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த கொஸ்டின் ரைட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 13. which of the following is optically active substance ன்னு கேக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைஃபினைல். இந்த ரெண்டாவது காம்பவுண்ட் பேர் என்னன்னா குமிலின் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் காம்பவுண்ட் இது என்னன்னா பைஃபினைல் தான். ஃபோர்த் ஆப்ஷன் ஏ அண்ட் பின்னு கேக்குறாங்க. சரி, ஓகே, கண்டுபிடிக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இதுல எது ஆப்டிகலி இன்ஆக்டிவ்ங்கிறது பார்த்தோன்னே சொல்லிடலாம். அப்படின்னா குமிலின் அப்படிங்கிற இந்த காம்பவுண்ட் வந்து எப்போதுமே ஆப்டிகலி இன்ஆக்டிவா இருக்கும். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இப்ப இந்த மாலிகுல் எடுத்துக்கோங்களேன். இந்த மாலிகுல் பேர் என்ன சொல்லுவோம்னா அல்லீன் அப்படின்னு சொல்லுவோம். இது அல்லீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அல்லீன்ல ஆப்டிகல் ஆக்டிவிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா இங்க டபுள் பாண்ட், எத்தனை டபுள் பாண்ட் இருக்கு, எத்தனை பை பாண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 பை பாண்ட் இருக்கு. இப்ப ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட் இருந்ததுன்னா அது ஆப்டிகலி ஆக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. எல்லாமே நடக்கும்னு சொல்லல. இங்க எப்படி இருக்குன்னா இங்கே எனக்கு வேற வேற குரூப் இருக்கணும், ஒரே கார்பன்ல வேற வேற குரூப் இருக்கணும். ஆப்டிகல் ஆக்டிவிட்டி உண்டு. எதுல? அல்லீன். பட் குமிலின்ல பாத்தீங்கன்னா எத்தனை பை பாண்ட் இருக்கு? 1, 2, 3. தட் இஸ் ஹார்ட் நம்பர் ஆஃப் பை பாண்ட் வந்ததுனாவே அது எப்போதுமே ஆப்டிகலி இன்ஆக்டிவ் தான். நீங்க ஒர்க் அவுட் பண்ண அவசியம் இல்லை, இன்ஆக்டிவ். அப்ப இந்த குமிலியன்கிற காம்பவுண்ட் எப்போதுமே ஆப்டிகலி இன்ஆக்டிவ் தான். சரி, அப்ப இந்த ஆப்ஷன் இஸ் ரூல்ட் அவுட். சரிங்க, இந்த பைஃபினைல்ல எப்படி ஆப்டிகலி ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னா, எஸ், இதுதான் பைஃபினைல். இது ஒரு ஃபினைல் ரிங் அண்ட் இது ஒரு ஃபினைல் ரிங். பைஃபினைல் சொல்றோம். இந்த பைஃபினைல்ல இந்த பென்சின் ரிங்ல அந்த ஆர்த்தோ பொசிஷன் இருக்கு இல்லையா, ஃபினைல் ரிங்கோட ஆர்த்தோ பொசிஷன்ல உள்ள ரெண்டு குரூப்புமே ஏ அண்ட் பி அப்படிங்கிறது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் குரூப்பா இருக்கணும். ஆர்த்தோ சப்ஸ்டிடியூவன்ட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் குரூப்பா இருக்கணும். அப்ப ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. அதே மாதிரி இந்த ரிங்லயே உள்ள ஏ அப்படிங்கிற குரூப்பும் பி அப்படிங்கிற குரூப் ரெண்டுமே வேற வேற குரூப்பா இருந்ததுன்னா இது ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கும். ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கிறது மட்டும் இல்லாம இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இந்த ஏவும் பியும் கொஞ்சம் லார்ஜ் குரூப்பா இருக்கணும். ரொம்ப ஸ்மால் ஆட்டமா இருந்தா அதுல இந்த பைஃபினைல ஆப்டிகல் ஆக்டிவிட்டி கிடைக்காது. இவ்வளவு ஐடியாவை ஞாபகம் வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏவை பாருங்க. எஸ், இதுல உள்ள ரெண்டுமே வேற வேற குரூப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இங்க இந்த ஃபினைல்ல ஃப்ளோரின், இங்கேயும் ஃப்ளோரின். இங்க எனக்கு டியூட்டீரியம், இங்கே டியூட்டீரியம். ஒரே ரிங்ல ரெண்டு பேருமே என்னவா இருக்காங்க? சேம் குரூப்பா இருக்கிறதுனால ஆப்டிகலி இன்ஆக்டிவ். பட் இங்க ஆப்ஷன் சில பாத்தீங்கன்னா இந்த ஃபினைல் ரிங்ல COH குரூப், நைட்ரோ குரூப்ங்கிற வேற வேற குரூப். அதே மாதிரி அந்த ரிங்ல COH, நைட்ரோங்கிற வேற வேற குரூப் இருக்கு. ரெண்டுமே வேற வேற குரூப் இருக்கிறதுனால இது ஆப்டிகலி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். 14வது கொஸ்டின், ஹைட்ரஜனேஷன் ஆஃப் த காம்பவுண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் இன் லிக்விட் அமோனியா கிவ்ஸ் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இது வந்து என்ன ரிடக்ஷன் சொல்லுவோம்? பெர்ச் ரிடக்ஷன் சொல்லுவோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பெர்ச் ரிடக்ஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்ச் ரிடக்ஷன் என்ன சார் அப்படின்னா, ஒரு அல்கைனை எடுத்துக்கோங்க. ஒரு அல்கைன் எடுத்துட்டு சோடியம் அல்லது லித்தியம் ரெண்டுல எது வேணாலும் கொடுப்பாங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் லிக்விட் அமோனியா, சோடியம் அல்லது லித்தியம் எடுத்துட்டு லிக்விட் அமோனியா போட்டீங்கன்னா ஒரு அல்கைன் ஆனது டிரான்ஸ் அல்கீனா மாறிடணும். டிரான்ஸ்னா என்னது? ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கணும். இந்த ரெண்டு ஆர் குரூப்பும் ரெண்டு ஹைட்ரஜனும் டிரான்ஸ்ல இருக்கணும். டிரான்ஸ் அல்கீனா கிடைச்சதுன்னா என்னது அப்படின்னா அந்த காம்பவுண்ட் வந்து பெர்ச் ரிடக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். சரியா? அதே கான்செப்ட் தான் இங்க அப்ளை பண்ண போறோம். இப்ப இந்த மாலிகுல்ல பாருங்க, இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு? ஒரு அல்கைன் இருக்கு. இந்த அல்கைன் எடுத்து நான் என்ன பண்றோம் அப்படின்னா சோடியம் இன் லிக்விட் அமோனியா போடுறோம். அதாவது பெர்ச் ரிடக்ஷன்ல ட்ரீட் பண்றோம். இந்த பெர்ச் ரிடக்ஷன்ல ட்ரீட் பண்றப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த அல்கைன் என்ன அல்கினா மாறணும்? டிரான்ஸ் அல்கினா மாறணும். நான் டிரா பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரைட் சைடு பார்ட்டை அப்படியே டிரா பண்ணிக்கிறேன். சரி, இப்ப இது டிரான்ஸ் அப்படிங்கறதுனால எப்படி வரையணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஹைட்ரஜன் எப்படி இருக்கணும்? ஆப்போசிட்ல இருக்கணும். இந்த மெத்தில் குரூப் இப்படி இருக்கணும். சரியா? இப்ப இந்த மாலிகுல் ஆப்டிகலி ஆக்டிவா இன்ஆக்டிவாங்கிறத பார்க்கணும். நீங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு கார்பன்ல ரெண்டுமே சேம் குரூப்பா இருந்தா அந்த மாலிகுல் வந்து ஆப்டிகலி இன்ஆக்டிவ், ஏன்னா அதுல கைரல் சென்டர் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுபடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுல நீங்க தப்பு பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரைட்டா? நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சார் இங்க எனக்கு டபுள் பாண்ட் மெத்தில் குரூப், இங்கேயும் டபுள் பாண்ட் மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப இது வந்து சேம் குரூப் தானே, ஆப்டிகலி இன்ஆக்டிவ்னு எழுதிடக்கூடாது. கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணும். இப்ப இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இது என்ன ஜாமெட்ரி இருக்குன்னா டிரான்ஸ், இது என்ன ஜாமெட்ரி இருக்குன்னா சிஸ். அப்ப இது ரெண்டுமே சேம் ஆட்டம் குரூப் இருந்தாலும் இங்க ஜாமெட்ரியானது மாறுபடுது. இங்க சிஸ் டிரான்ஸ் இருக்கிறதுனால இதுமே ரெண்டுமே வேற வேற குரூப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப இந்த மாலிகுல்ல மொத்தம் 4 டிஃபரெண்ட் குரூப் இருக்கு. அதாவது இது 1, இந்த கைரல் சென்டர் தான் கைரல் சென்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 1, 2, 3, 4 4மே டிஃபரெண்ட் குரூப் இருக்கிறதுனால இந்த மாலிகுல் என்னவா இருக்கும்னா ஆப்டிகலி ஆக்டிவா மாறிடும். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட். which are the following pairs are diastereomers அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ டயஸ்டீரியோமர்னா மினிமம் என்ன கண்டிஷன் இருக்குன்னா இந்த மாலிகுல்ல மினிமம் 2 கைரல் சென்டர் இருக்கணும். மினிமம் 2 கைரல் சென்டர் should be there. அப்படி இருந்தாலும் டயஸ்டீரியம்னு சொல்ல முடியும். ஆனா இந்த மாலிகுல்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு கைரல் சென்டர் தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கோம் டயஸ்டீரியமர்ஸ்க்கு என்ன பேசிக் டெஃபினேஷன் அப்படின்னா நெய்தர் மிரர் இமேஜஸ் நார் சூப்பர் இம்போசிபிள்னு இருக்கணும். ஆனா இந்த மாலிகுல்ல பாத்தீங்கன்னா 2 பேருமே என்னவா இருக்காங்க, மிரர் இமேஜஸா இருக்காங்க. சோ அதனால இவங்க 2 பேரும் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா என்ஹான்சியோமர்ஸ். அதே மாதிரி இந்த காம்பவுண்ட் பாருங்க, இப்படி நான் மிரர் வச்சேன் அப்படின்னா இவங்க 2 பேரும் மிரர் இமேஜஸா இருக்காங்க. ரைட் சைட்ல புரோமின் ஹைட்ரஜன் இருக்கு, அப்படியே லெஃப்ட் சைட்ல புரோமின் ஹைட்ரஜன். லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜன் புரோமின் இருக்கு, அப்படியே இங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் புரோமின். இவங்க 2 பேரும் மிரர் இமேஜஸ். இந்த மாலிகுல் அப்படியே எடுத்து இங்க மேட்ச் பண்ணி பாருங்க, ஒன்னோட ஒண்ணு பொருந்தாது. அப்ப இது நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜஸ். அப்ப இது என்னன்னு சொல்லிடுவோம், என்ஹான்சியோமர்ஸ். சரி, இப்ப இந்த அல்கீன் எடுத்துக்கோங்க. இந்த அல்கீன் எடுத்து இந்த மாதிரி மிரர் இமேஜ் வைக்கிறேன். மிரர் இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா இந்த அல்கீன்ல லெஃப்ட் சைட்ல உள்ள மாலிகுல் இங்க பாத்தீங்கன்னா மெத்தில் குரூப் இருக்கு, இங்க எனக்கு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எனக்கு ஹைட்ரஜன் இருக்கு, மெத்தில் குரூப் இருக்கு. சரி, இந்த பக்கம் எனக்கு மிரர் இமேஜ் இருக்கு அப்படிங்கறதுனால என்டையரா மிரர் இமேஜ் இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. ரைட்டா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு மெத்தில் குரூப் இங்க இருக்கு. அப்ப இதோட மிரர் இமேஜ் ஆப்போசிட்ல இங்க என்ன இருக்கணும் அப்படின்னா இங்க இருக்கணும் மெத்தில் குரூப், ஆனா கீழே இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க ஹைட்ரஜன் ஆட்டம் கீழே இருக்கு, ஆனா இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இங்க மேல இருக்கு. இப்ப இங்க உள்ள மிரர் இமேஜ் வந்து இந்த இடத்துல வரணும், ஆனா இங்க வரல. அப்ப இது வந்து மிரர் இமேஜே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த டயஸ்டீரியம் என்ன, மிரர் இமேஜ் இருக்கக்கூடாது. இது அப்படியே ஒன்னோட ஒண்ணு இப்படி மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலும் ஒன்னோட ஒண்ணு பொருந்தவும் செய்யாது. அப்ப இதுதான் என்னன்னு சொல்லிடுறோம், டயஸ்டீரியமர் அப்படின்னு சொல்லிடுறோம். ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டின் 16. which of the following is zinc isomer? அதாவது Z ஐசோமர்னா என்ன அப்படிங்கிறத சொல்லணும். சார் இந்த EZ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஆர்எஸ்க்கு எப்படி ப்ரியாரிட்டி ஆர்டர் கொடுப்போம் இல்லையா, ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன், அதே மாதிரிதான் இங்க கொடுக்கணும். இப்ப இந்த இடத்துல இதை சால்வ் பண்றதுக்கு நான் சொல்லித்தரேன். இப்ப இந்த கார்பன்ல அட்டாச் இருக்கக்கூடிய இந்த 2 ஆட்டத்தை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்பன்ல அட்டாச் இருக்கக்கூடிய இந்த 2 ஆட்டத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப லெஃப்ட் சைட்ல இந்த ஹைட்ரஜன் கார்பன், இவங்க 2 பேர்ல யாருக்கு அதிக அட்டாமிக் நம்பர் வரும்னா கார்பன். இப்ப இந்த கார்பனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ஹைட்ரஜனுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. அதே மாதிரி இந்த பக்கம் புரோமின் குளோரின் இருக்கு, இவங்க 2 பேர்ல யாருக்கு அதிக ப்ரியாரிட்டி வரும் அப்படின்னா எதுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகமா வரும்னா புரோமின், அதுக்கப்புறம் குளோரின். இப்ப இந்த 1, 2 2 பேர் எப்படி இருக்காங்க, சேம் சைட்ல இருக்கும். சேம் சைட்ல இருந்தா நம்ம அங்க என்ன சொல்லுவோம்னா சிஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு மேல இசட் அப்படிங்கிற நேம் யூஸ் பண்ணுவோம். இவங்க 2 பேரும் ஆப்போசிட்ல இருந்தாங்கன்னா டிரான்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு மேல இ அப்படிங்கிற டெர்ம் சொல்லுவோம். இப்ப இதுக்கு ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். மற்றதே சால்வ் பண்ணலாமா? இப்ப இங்க கார்பன் ஹைட்ரஜன் 2 பேர்ல யாருக்கு அதிக அட்டாமிக் நம்பர், கார்பன். அப்போ 1, இது 2. இப்போ புரோமின் 1, குளோரின் 2. இந்த 1, 1, 2, 2 2 பேரும் ஆப்போசிட்ல இருக்காங்க, அதனால டிரான்ஸ் சொல்லணும், அதுக்கு மேல இங்க இ. அதே மாதிரி இங்க இந்த இடத்துல கார்பன் புரோமின் இருக்கு, புரோமினுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, கார்பனுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி, குளோரினுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ஹைட்ரஜனுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. 1, 1, 2, 2 2 பேரும் ஆப்போசிட்ல இருக்கு, அதனால இ. ஃபோர்த்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாலிகுல மொத்தம் 2 செட் ஆஃப் குரூப் தான் இருக்கு. 2 செட்ஸ் ஆஃப் குரூப் இருந்தா நம்ம என்ன நேம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் இந்த இதோட முன்னாடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் சிஸ் டிரான்ஸ் நாமன்கிளேச்சர் சொல்லணும்ட்டு. இப்போ இந்த ஹைட்ரஜனும் மெத்திலும் ஆப்போசிட் டு ஈச் அதர்ல இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா டிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இசட் நாமன்கிளேச்சர் சொல்லக்கூடாது. இப்போ எப்படி பாத்தீங்கன்னா ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 16வது கொஸ்டின் முடிச்சிட்டோம், 17வது கொஸ்டின் போறோம். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க
ஹைட்ரஜனேஷன் ஆஃப் த காம்பவுண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டின். இப்ப நிக்கல் ஹைட்ரஜன் கொடுக்கலாம். ஒரு சில இடத்துல இங்க என்ன கொடுப்பாங்கன்னா லின்லர்ஸ் கேட்டலிஸ்ட் கொடுப்பாங்க. லின்லர்ஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்ன இருக்கலாம் அப்படின்னா பல்லேடியம், பேரியம் சல்ஃபேட் கொடுக்கலாம், கூடவே ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இதை விட இது மோர் அப்ராப்ரியேட்டான ஒரு கொஸ்டினா இருக்கும். ஏன்னா நிக்கல் ஹைட்ரஜன் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சிங்கிள் பாண்டா மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த கொஸ்டினை கொஞ்சம் வேற மாதிரி மாடிஃபை பண்ணி கேட்கிறேன். இது பல்லேடியம், பேரியம் சல்ஃபேட் இருந்தா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த பர்ச் ரிடக்ஷன்ல சொன்ன மாதிரிதான் இங்க ஒரு அல்கைன் எடுத்துட்டு லின்லர்ஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றீங்க. லின்லர்ஸ் கேட்டலிஸ்ட் என்ன சார் அப்படின்னா ஹைட்ரஜன், பல்லேடியம், பேரியம் சல்ஃபேட் இருக்கணும். பேரியம் சல்ஃபேட் இல்லைன்னா கால்சியம் கார்பனேட் இருக்கணும். கால்சியம் கார்பனேட் இல்லைன்னா குயினோலின் இருக்கணும். இதான் லின்லர்ஸ் கேட்டலிஸ்ட் சொல்லுவோம். இது யூஸ் பண்றப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு அல்கைன் ஆனது சிஸ் அல்கீனா கன்வெர்ட் ஆயிடும். இதான் இங்க விஷயம். அப்ப இங்க இந்த அல்கைன் இருக்கு, நான் என்ன பண்றேன்னா இதே லின்லர்ஸ் கேட்டலிஸ்ட ட்ரீட் பண்றேன். அப்ப இந்த அல்கைன் என்னவா மாறணும், சிஸ்ஸா மாறணும். இதுக்கு முன்னாடி இந்த ரைட் சைடு பார்ட் எல்லாம் நம்ம டிரா பண்ணிடலாம். சிஸ் அப்படின்னா இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் சேம் சைட்ல இருக்கணும். இப்ப இங்கே எனக்கு சிஸ், இங்கே எனக்கு சிஸ் ஜாமெட்ரி தான், ரெண்டு பக்கமே சேம் ஜாமெட்ரியா இருக்கிறதுனால இது ரெண்டுமே சேம் குரூப்னு தான் சொல்ல முடியும். போன கேஸ்ல ஒரு பக்கம் சிஸ் ஒரு பக்கம் டிரான்ஸ்ல இருந்தது, ஆனா இங்க ரெண்டுமே சிஸ்ஸா இருக்கிறதுனால ஒரு ரெண்டு பேர் சேம் குரூப்னு சொல்ல முடியும். அப்ப சேம் குரூப்பா இருந்தது, ஒரே கார்பன்ல சேம் குரூப் இருந்ததுன்னா அந்த மாலிகுல் வந்து ஆப்டிகலி இன்ஆக்டிவ். ஆப்டிகலி இன்ஆக்டிவ் அப்படின்னு. சரியா? ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. சரி, இப்ப இது நிக்கல் ஹைட்ரஜன் கொடுத்தாங்கன்னா என்ன ஆயிரும், எல்லா டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு சிங்கிள் பாண்டா மாறிடும். இப்ப இதுல நிக்கல் ஹைட்ரஜன் அப்படின்னு போட்டேன்னா என்ன நடக்கும், எல்லாமே CS2 Me, இங்கே CS2 Me, இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைட்ல மெத்தில் குரூப், பேக் சைட்ல ஹைட்ரஜன் ஆட்டம். இப்ப இங்க ரெண்டுமே எனக்கு என்னவா இருக்கு, சேம் குரூப்பா இருக்கு. இதுவும் என்ன ஆன்சர் தான், ஆப்டிகலி இன்ஆக்டிவ் தான் கொடுக்கும். சோ அப்ப இதுல எங்க முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த பல்லேடியம் பேரியம் சல்ஃபேட் வச்சு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 18, அசைன் RS கான்ஃபிகரேஷன் டு த கைரல் கார்பன் அப்படிங்கிறது கொஸ்டின். சோ ரெண்டு கைரல் சென்டருக்குனால இந்த ஸ்ட்ரக்சர் ரெண்டு டைம் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த கைரல் சென்டருக்கு நம்ம இங்க ஆன்சர் பண்ணுவோம், இந்த கைரல் சென்டருக்கு இங்க ஆன்சர் பண்ணுவோம் இந்த இடத்துல. சரி, இப்ப இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கைரல் சென்டர்ல அட்டாச் இருக்கக்கூடிய டைரக்டா அட்டாச் இருக்கக்கூடிய ஆட்டமா மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு யாரு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வரும்ங்கிறத அட்டாமிக் நம்பர் வச்சு சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாரு, ஆக்சிஜன். செகண்ட் ப்ரையாரிட்டி இந்த பக்கம் கார்பன், இங்கேயும் கார்பன், ஆனா இந்த கார்பன் கூட புரோமின்ங்கிற ஹையர் அட்டாமிக் நம்பர் உள்ள ஒரு ஆட்டம் இருக்கு. இப்போ இங்க செகண்ட் ப்ரையாரிட்டி, இதுக்கு தேர்ட் ப்ரையாரிட்டி, ஃபோர்த் ப்ரையாரிட்டி. 1 2 3 என்ன டைரக்ஷன் இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்கு, கான்ஃபிகரேஷன் எஸ். லீஸ்ட் ப்ரையாரிட்டி ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன லைன்ல தான் இருக்குன்னு சொன்னா, எப்போதுமே வெர்டிகல் லைன்ல இருக்கணும். ஹரிசாண்டல்ல இருந்தா மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும். இப்போ இங்க எனக்கு வெர்டிகல் லைன்ல இருக்கிறதுனால இது சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு 2S ரைட் ஆன்சர். சரி, அந்த பக்கம் வாங்க. இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யார் வரும் அப்படின்னா புரோமின். ரெண்டாவது இங்கேயும் கார்பன், இங்கேயும் கார்பன், ஆனா இந்த கார்பன் வந்து ஆக்சிஜனோட கனெக்டா இருக்கனால இது செகண்ட் ப்ரையாரிட்டி, இது தேர்ட் ப்ரையாரிட்டி, இது ஃபோர்த் ப்ரையாரிட்டி. ஒட்டு என்ன டைரக்ஷன் அரேஞ்சா இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அரேஞ்சா இருக்கு. அப்போ கான்ஃபிகரேஷன் எஸ். லீஸ்ட் ப்ரையாரிட்டி ஆட்டம் வெர்டிகல் லைன்ல தான் இருக்கு, அப்ப இதை சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. அப்ப இதுக்கும் எஸ். அப்ப 2S 3S அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி. 19, which of the following is a pair of geometrical isomers? இப்ப கொடுத்திருக்கக்கூடிய மாலிகுல்ல எது வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? இப்ப ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இங்க என்ன ஆட்டம் இருக்கோ குரூப் அதே தான் இங்க இன்னொரு அதோட இதோட இன்னொரு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ல உள்ள அங்கேயும் அப்படியே தான் இருக்கணும். என்னன்னா இப்ப இங்க புரோமின் மேல இருக்கு, குளோரின் கீழே இருக்கு இல்லையா, இதோட பொசிஷன் வேணா மாறலாம். குளோரின் மேல போயிட்டு புரோமின் கீழே வரலாம், இப்படிதான் வரலாமே தவிர இதோட அரேஞ்ச்மெண்ட் வேணா மாறி இருக்கலாமே தவிர இந்த புரோமின் வந்து பக்கத்து கார்பனுக்கு மாறி இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வர வாய்ப்பே இல்லை. சரியா? அப்படி இந்த கான்செப்ட் வச்சு பாத்தீங்கன்னா இங்க எனக்கு குளோரின் இந்த புரோமின் அட்டாச்சு கார்பன்ல இருக்கு, ஆனா இங்க இந்த குளோரின் பக்கத்து கார்பன்ல போயிடுச்சு. அப்ப இது ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் கிடையாது. சரி, அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புரோமின் எனக்கு இங்க இருக்கு இல்லையா, இந்த சி ஆப்ஷன் 3 காம்பவுண்ட் 3ல பாருங்க, இந்த புரோமின் வந்து அடுத்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்ப இது ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் கிடையாது. சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். ஒரே கார்பன்ல கீழே இருக்க புரோமின் வந்து மேல போலாம், இல்ல மேல இருக்கிறது கீழே வரலாமே தவிர பக்கத்து கார்பனுக்கு அது மாறக்கூடாது.
நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்ப இங்க எனக்கு புரோமின் குளோரின் இங்க இருக்கு, அதே மாதிரி இங்க குளோரின் புரோமின் இருக்கு, அதே மாதிரி இங்க இது இருக்கு மெத்தில் ஹைட்ரஜன், இங்க மெத்தில் ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப அந்த ஆட்டம் அந்தந்த கார்பன்ல தான் இருக்கு, பக்கத்து ஆட்டத்துக்கு மாறல. இப்ப இவங்க ரெண்டு பேரும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இத ரெண்டு ஸ்ட்ரக்சரை திரும்ப டிரா பண்றேன், கவனிங்க. CH3 ஹைட்ரஜன் ஆட்டம், இங்க புரோமின் குளோரின், அதே மாதிரி குளோரின் புரோமின் CH3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ரெண்டு பேர் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் சொல்லலாம். இந்த இடத்துல மேலே கீழே வேணா இடம் மாறி இருக்கலாம், தவிர பக்கத்து கார்பனுக்கு இடம் மாறக்கூடாது, இதுதான் விஷயம். சரிங்க சார். ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன ஜாமெட்ரி வரும்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மாலிகுல பாத்தீங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் இருக்கு, அப்ப 1 2, அதே மாதிரி புரோமின் 1 2, குளோரினுக்கு 2, அப்ப 1 1 2 2 ரெண்டு பேரும் சேம் சைட்ல இருக்கனால இது Z. இங்க பாத்தீங்கன்னா இது 1 இது 2, இது 1 இது 2, 1 2 ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கனால இது E. EZ என்னன்னு சொல்லுவோம், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க கேட்கலாம் சார், அப்போ இங்க 2 3 ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க 2 எடுத்தீங்கன்னா இங்க குளோரின் இங்க இருக்கு, புரோமின் இங்க இருக்கு, ரைட்டா? ஆனா 3ல பாத்தீங்கன்னா புரோமின் மெத்தில் அட்டாச்சு கார்பன்லயும் குளோரின் அந்த ஹைட்ரஜன் அட்டாச்சு கார்பன்லயும் மாறி இருக்கு. அப்ப இது மாறக்கூடாது இல்லையா? அப்ப இவங்க ரெண்டு பேரும் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ 1 and 4 தான் இங்க சரியான ஆன்சர். அது எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சி. இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் என்ன சார்? How many stereoisomers are possible for the given compound? ஒரு மாலிகுல் கொடுத்துருவாங்க, எத்தனை ஸ்டீரியோஐசோமர் கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். ஸ்டீரியோஐசோமருக்கு ஜெனரல் ஃபார்முலா என்னது? 2n. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த கைரல் சென்டர் மட்டும் தான் கவுண்ட் பண்ணுவீங்க, இந்த டபுள் பாண்டை நீங்க கவுண்ட் பண்ண மாட்டீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டீரியோ ஐசோமர்ஸை கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்னென்ன கன்சிடர் பண்ணா, கைரல் கார்பன் இருந்தாலும் நீங்க கன்சிடர் பண்ணணும், சிசி டபுள் பாண்டா இருந்தாலும் நீங்க கன்சிடர் பண்ணணும், ரைட்டா? அந்த சிசி டபுள் பாண்ட்ல சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமரிசம் வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் இந்த சிசி டபுள் பாண்டுக்கு, இல்லைன்னா நீங்க அதை கவுண்ட் பண்ண முடியாது, இல்லையா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிஸ்ட்ரான்ஸ் வரணும்னா அந்த கார்பன்ல உள்ள ரெண்டு குரூப்பும் வேற வேற குரூப்பா இருக்கும். எப்படி இருந்தாதான் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஸ்டீரியோ சென்டர்னு சொல்லணும். ஸ்டீரியோ சென்டர்ஸ் ரெண்டு சேர்த்து தான் நீங்க கவுண்ட் பண்ணணும். அப்ப இந்த மாலிகுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு கைரல் சென்டர் இருக்கு, இந்த இடத்துல எனக்கு இந்த அல்கேன்ல சிஸ்ட்ரான்ஸ் வரும் இல்லையா, ஒரு கார்பன்ல ரெண்டுமே வேற வேற குரூப், இந்த ரைட் சைட்ல கார்பன்ல உள்ள ரெண்டுமே வேற வேற குரூப். அப்ப இங்க எனக்கு சிஸ்ட்ரான்ஸ் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பாசிபிள். அப்ப இதே நான் ஒரு ஸ்டீரியோ சென்டரா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த மாலிகுல n வேல்யூ என்னன்னா 2. இப்ப இந்த ஃபார்முலாவை எடுத்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா 2n, that is 2 அப்படின்னு இருக்குன்னா 4 ஐசோமர் இஸ் ரைட் ஆன்சர். இது இப்போ ஐஐடி ஜேஇல கேட்ட கொஸ்டின். இப்ப ரீசெண்டா இந்த 2025ல நடந்த ஐஐடி ஜேஇல கேட்ட கொஸ்டின் இது. பாருங்க இந்த கொஸ்டின்ல இருக்கும். ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இதுவரை நடத்தின இந்த 20 கொஸ்டினுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப 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 முக்கியம். நீங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்ததுங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நிறைய விஷயங்கள் நான் தமிழ்ல நடத்துவேன். தேங்க்யூ.